ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பி சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சேப்பங்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு, இல்லை குக்கரில் கூட ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அது ஆறின பிறகு தோல் உரிச்சிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து ஆயில் விட்டுட்டு அதில் சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சேப்பக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த வளவளப்புலாம் வராது, நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். ஸோ நீங்கள் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெயிலேயே. நீங்கள் இது இந்த சைடிஷ் எந்த ஃபுட்டுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிழங்கு வளவளப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இதை செஞ்சு சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் இந்த கிழங்கு வாங்கி செஞ்சு சாப்பிடுவீங்க. நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் இது கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. லாஸ்ட்டாக அரிசி மாவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.